பாபநாசத்தில் தஞ்சை மேற்கு மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயல் வீரர்கள் கூட்டம். முன்னாள் அமைச்சர் காமராஜ், சிவபதி பங்கேற்பு. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் மற்றும் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என புரட்சி பயணத்தை தொடங்கி மக்களிடம் உரையாற்ற வருகிறார். அது தொடர்பாக தஞ்சை மேற்கு மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் பாபநாசத்தில் மாவட்ட தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட இணைச் செயலாளர் இளமதி சுப்பிரமணியன், மாவட்ட பொருளாளர் கண்ணபிரான், பாபநாசம் பேரூர் செயலாளர் கோவி சின்னையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளரும் பாபநாசம் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான துரை சண்முக பிரபு வரவேற்று பேசினார். ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சிவபதி மற்றும் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி கலந்து கொண்டு செயல் வீரர் வீராங்கனைகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் காமராஜ், அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்மைகள் செய்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி எனவும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி மிக வலிமையாக உள்ளது எனவும், பொதுச் செயலாளர் வருகை முன்னிட்டு மக்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் பேசினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் சூரிய நாராயணன், கோபிநாதன், சோழபுரம் அறிவழகன், ராமச்சந்திரன், தில்லை சூரிய பிரகாஷ், ராஜா, இளங்கோவன், ராமசாமி, நாகத்தி கலியமூர்த்தி, சாமுவேல் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள். இக்கூட்டத்தில் பாபநாசம் மற்றும் திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முடிவில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மேற்கு மாவட்ட செயலாளர் முகமது இப்ராஹிம் நன்றி கூறினார்.